ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோயிலில் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காகவே உனக்காக இந்த அதிர்ஷ்டம் அனுப்பி வச்சிருக்கேன். கண்டிப்பாக உனக்கு ஆறுதலையும் தேறுதலையும் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்காகவே இந்த 666ங்கிற எண்ணை உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன் என் செல்லமே. எப்போது நீ என்கிட்ட பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையோட கேட்டினா அதை கண்டிப்பாக எப்பாடு பட்டாவது இந்த வராகி அம்மாவும் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். எப்போதும் செலவு செய்வதற்கு முன்பாக உழைப்பின் மதிப்பை கற்றுக்கிட்டு அதற்கேற்றார் போல செலவு செய். ஏன்னா ஒவ்வொரு காசும் உன் வாழ்க்கையில் சும்மா வந்து விடவில்லை அல்லவா? இப்போது இருக்கும் இந்த கலியுக காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி இது எல்லாத்தையும் விட மிக பெருசாக காசு பணம்தான் தேவைப்படுதுங்கிற சூழ்நிலை இருப்பதை நான் பார்க்குறேன். அதனால தான் உன் வாழ்க்கையில் உன்னை எப்போதும் காசு பணத்தை சேர்த்து வை, செலவு அளவோடு வச்சுக்கோன்னு சொல்கிறேன். உனக்கான ஒரு ஆறுதலையும் உனக்கான ஒரு மாறுதலையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த வராகியமாக வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சினா காசு பணம் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்பிக்கையும் தைரியத்தையும் அன்பையும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். நீ என்ன கொடுக்குறியோ அதுவும் ஆயுள் முழுவதும் உனக்கு திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்குன்றத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் இப்போது உனக்கு நடப்பது எல்லாமே ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியாத புதிராக கூட இருக்கலாம். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நடப்பதையும் புரிந்து கொள்வதற்கான மனநிலை எப்போதும் உனக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது என் செல்லமே. ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயங்களை ஒவ்வொருத்தரும் பார்க்கும் மனநிலை, கண்ணோட்டம் மாறுபடும். ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு நல்லதாக இருக்கும், அதுவே இன்னொருத்தவங்களுக்கு கெட்டதாக கூட தோணலாம். உதாரணத்துக்கு மழை பெய்யுதுங்கிறது செங்கல் சூளையில் இருப்பவர்களுக்கு எப்படி செங்கல்லாம் கரைஞ்சு போயிடும்னு எதிர்ப்பாக தேவையற்றதாக தோணுமோ, ஆனால் வயலில் இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் செய்யும் முழுவவர்களுக்கு அந்த மலைதானே அற்புதமான பொக்கிஷமாக தெரியுது. இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சாதகமாகவும் பாதகமாகவும் அவர்கள் இருக்கும் சூழ்நிலையையும் அவர்கள் வாழும் வாழ்க்கையையும் பார்க்கும் கண்ணோட்டத்தையும் பொறுத்து மாறுபடும். நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்கான தெளிவை இந்த வராகி அம்மா உனக்கு மெதுவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என் செல்லமே. அதை வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பார்க்க பழகு. எந்த விஷயத்திலும் எதையும் தவறாக நினச்சி குழப்பத்தில் சோர்ந்து போயிட வேணாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து நீ சரியான வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிகாட்டுறேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ தைரியமாக இருந்தீனா இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இப்போது நீ மனசொடந்து சோர்ந்து போய் உட்கார்றத பார்க்க முடியாமதான் உனக்காக தஞ்சாவூரிலிருந்து உனக்கான அதிர்ஷ்டம் அனுப்பி வச்சிட்டேன். இப்போது நீ படும் கஷ்டம் எதுவுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. நீ இழந்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றியாளனாக ஆக்கணும்னு முடிவு செஞ்சுட்டு தானே உனக்காக இந்த அதிர்ஷ்டம் அனுப்பி வச்சேன். உன்னை வலிமையாக்கி உனக்கான அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நிச்சயமாக நான் செஞ்சு தருவேன். நீ எப்போதும் உன் கண்ணு முன்னால் தெரிகிற விஷயங்களில் கவனம் செலுத்து. அமைதியாக நேர்மையாக முன்னால் நடந்து போய்கிட்டே இருந்தீன்னா நானும் உன் கூடவே நடந்து வந்து உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இப்போதைக்கு உன் கூட யாருமே இல்லையே நினச்சி வருத்தப்படாத. நீ கஷ்டப்படும் போது யாரும் உன் கூட இருக்க தான் மாட்டாங்க. ஆனால் உன் கஷ்டம் தீர்ந்து நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது, வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நீ ஒருபோதும் உன் கூட இருக்கணும்னு யாரையும் எதிர்பார்க்காத. இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உன் மனசில் மனபாரமோ அழுத்தமோ வரும்போது யார்கிட்டையாவது பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குமே, மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் என்ற அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் நீ என்னை நோக்கி ஓடிவா என் செல்லமே.
ஏன்னா உன் மனசு கஷ்டமா வருத்தமா பாரமா இருக்கும்போது உனக்கு தேவை அறிவுரை அல்ல. இந்த மனிதர்களிடம் போய் நீ சொல்றதால அவங்க மிஞ்சி மிஞ்சி போனா உனக்கு அறிவுரை தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் உனக்கான உதவியவோ நல்லதையோ செய்ய போறதில்ல. அதனால தான் நான் உனக்கு தீர்ப்பு சொல்லாம உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான அனைத்தையும் நடத்தி தரேன். நீ என்னை நோக்கி ஓடிவான்னு சொல்றேன். நீ யார்கிட்டையாவது போய் மன வருத்தத்தோட உன் கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க அதை கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்களே தவிர ஆனால் மனசை கொடுத்து உனக்கான வேதனையை போக்க யோசிக்கவே மாட்டாங்க. அதனால தான் உன் உள்ளத்தின் சங்கடத்தை யாரிடமும் போய் சொல்ல வேண்டாம், என்கிட்ட வந்து சொன்னீன்னா அதற்கான தீர்வை நான் கண்டிப்பாக காட்டுவேன்னு சொல்கிறேன். என்னை நம்பும் உனக்கு எப்போதும் இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னை காத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த அதிர்ஷ்டம் வந்து சேரும்படியும் அழகான வாழ்க்கை அமையும்படியும் நான் செய்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் செல்லமே. இந்த வராகி அம்மாவும் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த வருஷம் உனக்கான நல்ல வருஷமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரப்போகிற சந்தோஷ வருஷமாக இருக்க போகுது. உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் போன வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு என் செல்லமே. இனி வரக்கூடிய வாழ்க்கையில் அமைதியும் நல்வழியும் நல்ல உதவிகளும் உனக்கு கிடைச்சு நீ வாழ்க்கையில் முன்னேறும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் மனம் தளர விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்தி உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்படி செய்கிறேன் என் செல்லமே. உன் வீட்டில் ஒளி பிறந்து உனக்கான நல்வழி பிறக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். உனக்கு முன்னாலையும் பின்னாலையும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாகவே இருக்கும். உனக்குன்னு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி சொத்து சுகம்னு எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சொத்துன்னு சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லாமல் சுகம்னு பிடிச்சிக்க ஒரு ஆதரவும் இல்லாமல் சொந்தம் பந்தம் நீ நினச்சவங்க எல்லாம் காலத்தோட கரைஞ்சு காணாமல் போயிட்டாங்க தானே. வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ சோதனைகளுக்கும் கஷ்டத்துக்கும் பஞ்சமே இல்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்க. நீ இழந்ததையெல்லாம் இழந்த பிறகும் நீ எதையெல்லாம் இருக்கணும்னு நினச்சியோ அதையும் விட்ட பிறகும் இப்போது வேறு வழி இல்லாமல் மனசு உடைஞ்சு போகாமல் தைரியமாக நீ இருக்கிறதுக்கு காரணம் நீ அல்ல என் செல்லமே. அத்தனையையும் தாங்கி சமாளிக்கும் சக்தியை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்து உன்னை தாங்கி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ எதை இழந்தாலும் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இழக்கவில்லை அல்லவா? அந்த நம்பிக்கைக்கு பரிசு கொடுக்கும் விதமாக தான் இப்போ உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். மனிதர்கள் உன்னை விட்டு விலகினாலும் கர்மாக்கள் உன்னை அழுத்தினாலும் என் கையை பிடிச்சிருக்கும் உன்னை விடாமல் கண்டிப்பாக உயர்த்தி காட்டுறேன். நீ எதுக்கும் பயப்பட வேணாம். உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய தைரியத்துக்கும் துணிவுக்கும் ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கேற்ற வழிகளை நான் காட்டுறேன். என் அருளால் இனி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நீ போகும் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் தகத்தெறிந்து தேவையில்லாத விஷயங்களை உடைத்தெறிந்து உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உனக்கான அழகான அன்பான அமைதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே தானாக ஒழுங்குபட்டு பல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்ய போகிறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கேன்றதை உன்னால் உணர முடிகிறது தானே. நான் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை விட்டு போகலை. உன் கூடவே தான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை பல முறை உனக்கு உணர்த்தி இருக்கேன். அதனால் இப்போது நீ தைரியமாக தயங்காமல் முன்னேறிப்போ. உன் தைரியம் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான உயரத்தையும் உச்சத்தையும் உன்னை தொட வைக்கும். நீயே எதிர்பார்க்காத வகையில் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிற. எல்லாமே உன்னை தேடி வந்து சேரும் என் செல்லமே.